வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு வணிக கணிதம் மற்றும் புள்ளியியல் பயிற்சி 5-8 முதல் கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. பின்வரும் சார்புகளுக்கு dy by dxஐ காண்க. இங்கே ஒரு 4 சார்புகள் இருக்கு. இதுக்கு நம்ம dy by dxஐ கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? பாருங்க. முதல் இது x = c × t, y = c by t. பாருங்க, x தனியா y தனியா இருக்கு. இது வந்து பேராமெட்ரிக் ஃபங்க்ஷன், துணை அலகு சார்புன்னு சொல்லுவோம். இப்போ பாருங்க, இதை எக்ஸை டீயை பொறுத்து வகையிடணும், ஒய்யவும் டீயை பொறுத்து வகையிடணும். அதுக்கடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும்? dy by dxஐ கண்டுபிடிக்க முடியும். இந்த பாருங்க, இந்த ஒய்யை மட்டும் ஒரு சின்ன மாற்றம் செய்யலாம். c இன்ட்டு இது வந்து டீயின் அடுக்கு 1 மேலே கொண்டு வந்து என்ன ஆகும்? டீயின் அடுக்கு -1 மாறும். இப்போ இதை வகையிடலாமா? எக்ஸ் எதை பொறுத்து வகையிட போகிறோம்? டீயை பொறுத்து வகையிட. ஏன்னா இங்கே டீ தான் இருக்கு. டீயை பொறுத்து வகையிடலாமா? dx by dt, எக்ஸை டீயை பொறுத்து வகையிட்டோம்னா dx by dt, எதை பொறுத்தோ அதான் பகுதியில் வரணும். ஈக்குவல் சின்றது மாறிலி, அப்படியே வரும், பெருக்கல் இருக்கு. டீயை பொறுத்தே வகையிட்டா 1. அப்போ ஆன்சர் என்ன? சி. இது முடிஞ்சுது. இங்கே வாங்க, இதை என்ன செய்ய போகிறோம்? டீயை பொறுத்து வகையிட. டீயை பொறுத்து வகையிட. அப்போ இங்கே என்ன வரும் பாருங்க, ஒய்யை டீயை பொறுத்து வகையிட்டோம்னா dy by dt ஈக்குவல் டு இந்த சி அப்படியே வந்துடும். டீயின் அடுக்கு -1 வகையிடுறோம். அப்போ என்ன செய்யணும்? அடுக்கை முன்னால் கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு அந்த அடுக்குலேருந்து 1 மைனஸ் பண்ண, ஏற்கனவே 1 இருக்குது, அதில் 1 மைனஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், சிஎம் -1 பேருக்குன்னா -c, டீயின் அடுக்கு என்ன வரும் பாருங்க, -2. அதுக்கடுத்து பாருங்க, -c பை டீயின் அடுக்கு என்ன இருக்குது? -2 கீழே கொண்டு வாங்க, +2 மாறிடும். பாருங்க, தனித்தனியாக நம்ம வகையிட்டாச்சு. இப்போ நமக்கு என்ன வேணும்னா dy by dx. பாருங்க, dy by dx ஈக்குவல் டு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த dy by dtயை வகுக்கணும். எதை கொண்டு? dx by dtயை கொண்டு வகுக்கணும். பாருங்கள், இது ரெண்டு கேன்சல் நமக்கு dy by dx வந்துடும். ஈக்குவல் டு dy by dt இங்கே இருக்குது. என்ன இருக்குது? -c by t². dx by dt இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் c. c என்ன அர்த்தம்? c by 1ன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், ஈக்குவல் டு -t by c² அப்படியே வந்துடும். இந்த வகுத்தில் பெருக்கலாம் மாற்ற தலைகளை மாற்ற, சீனா 1/c, தலைகளை மாற்றினா சீனா என்ன அர்த்தம்? c by 1, தலைகளை மாற்றினா 1/c. இப்போ பாருங்க, இந்த சியும் கேன்சல். ஈக்குவல் டு என்ன வரும்? -1/t². இதான் என்னது? நமக்கு தேவையான dy by dxோட மதிப்பு. சரியா? அப்படியே ரெண்டாவது ஸ்டார்ட் பண்ணுங்க. ரெண்டாவது இது கொடுத்து எடுத்து எழுதுவோமா? என்னென்ன கொடுத்துருக்காங்க? x = log t, y = sin t. அதே மாதிரி தான். எதை பொறுத்து வகையிடணும்? டீயை பொறுத்து வகையிட. டீயை பொறுத்து வகையிட. எக்ஸை டீயை பொறுத்து வகையிட்டோம்னா dx by dt ஈக்குவல் டு log டீயை வகையிட்டோம்னா 1/t. அவ்வளோதான், முடிஞ்சுது. இங்கே வாங்க, இதையும் டீயை பொறுத்து வகையிட. டீயை பொறுத்து வகையிட. ஒய்யை டீயை பொறுத்து வகையிட்டோம்னா dy by dt sin t. sin tயை வகையிட்டோம்னா cos t. sin tயை வகையிட்டோம்னா cos t. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நமக்கு என்ன வேணும்? dy by dx வேணும். dy by dx அப்படின்னா என்ன செய்யணும்? dy by dtயை எதை கொண்டு வகுக்கணும்? dx by dtயை கொண்டு வகுக்கணும். இப்போ பாருங்க, ஈக்குவல் டு dy by dt நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? cos t by dx by dt இங்கே இருக்குது. என்ன? 1/t ஈக்குவல் டு இந்த cos t அப்படியே வரட்டும், பெருக்கல். இந்த வகுத்தில் பெருக்கலாம் மாற்றியாச்சு. அப்போ இது தலைகீழ மாறிடுமா? என்ன ஆகும்? t by 1 ஈக்குவல் டு டீயையும் காஸ் டீயும் பெருக்க என்ன வரும்? t இன்ட்டு காஸ் டி. t இன்ட்டு காஸ் டி பை 1. பகுதியில் 1 வந்தால் அதை போட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ t இன்ட்டு காஸ் டி. இதான் என்னது? நமக்கு தேவையான ரெண்டாவது இதோட dy by dxோட மதிப்பு. அடுத்தது மூணாவது பார்க்கலாமா? இருங்க, நான் பேப்பர் எடுத்துக்கிறேன். மூணாவது இது என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்டார்ட் பண்ணுவோமா? பாருங்க, மூணாவது இது கொஷின் இங்கே இருக்குது பாருங்க, இந்த இருக்கு பாருங்க. மூணாவது இது x =
ஏ இன்ட்டு காஸ் கியூப் டீட்டா. அதுக்கடுத்து ஒய் பாருங்க, ஏ இன்ட்டு சைன் கியூப் டீட்டா. ஸ்டார்ட் பண்ணுவோம். இங்கே எதை பொறுத்து வகையிடணும் பாருங்க, டீட்டாவை பொறுத்து வகையிடணும் பாருங்க. டீட்டாவை பொறுத்து வகையிட, டீட்டாவை பொறுத்து வகையிட வகையிடலாமா பாருங்க. எக்ஸை டீட்டாவை பொறுத்து வகையிட்டோம்னா டிஎக்ஸ் பை டி டீட்டா ஈக்குவல் டு ஏ மாறிலி பெருக்கல் இருக்கு, அப்படியே தான் வரும். இந்த காசை நம்ம வகையிடணும், அந்த அடுக்கு இருக்குது, அப்போ அடுக்கை முன்னால் கொண்டு வந்துட்டு அந்த அடுக்குலேருந்து என்ன மைனஸ் பண்ணணும், 1 மைனஸ் பண்ணணும் இன்ட்டு டீட்டா. இப்போ அதுக்கடுத்து என்ன செய்யணும், இந்த அடுக்கை தான் நம்ம வகையிட்டு இருக்கோம், திரும்ப இந்த காசை வகையிடணும். அப்போ டி பை டி டீட்டா ஆஃப் காஸ் டீட்டா, செயின் ரூல், இணைப்பு விதி. இப்போ பாருங்க, இந்த இடத்துல 3 ஏவையும் பெருக்குனா 3a காஸ், 3ல் 1 கழிச்சா 2 காஸ் ஸ்கொயர் டீட்டா. இந்த இடத்துல பாருங்க டி டீட்டா பை காஸ் டீட்டா. காஸ் டீட்டாவை நம்ம வகையிட்டோம்னா மைனஸ் சைன் டீட்டா, காஸ் டீட்டா வகையிட்டா மைனஸ் சைன் டீட்டா. இப்போ பாருங்க, மைனஸ் முன்னால் கொண்டு வந்து எழுதிருங்க, மைனஸ் 3a காஸ் ஸ்கொயர் டீட்டா இன்ட்டு சைன் டீட்டா. இதான் என்னது, டிஎக்ஸ் பை டிடி. இப்போ பாருங்க, இந்த இடத்துக்கு வாங்க, இதை வகையிட போகிறோம். எதை பொறுத்து, டீட்டாவை பொறுத்து வகையிட. வகையிடலாமா பாருங்க, என்ன வரும், டிஒய் பை டி டீட்டா ஈக்குவல் டு ஏ மாறிலி பெருக்கல் இருக்குது, அது அப்படியே தான் வரும். இது என்ன செய்யும், முதல்ல அடுக்கு 3 முன்னால் கொண்டு வந்துட்டு அதுலேருந்து என்ன செய்யணும், 1 மைனஸ் பண்ணணும் இன்ட்டு டீட்டா. திரும்ப நம்ம அடுக்க தான் நம்ம வகையிட்டு இருக்கோம். இப்போ என்ன செய்யணும், சைனை வகையிடணும், டி பை டி டீட்டா ஆஃப் சைன் டீட்டா, சைன் டீட்டா. சரியா, இப்போ பாருங்க, 3ஐயும் ஏவையும் பெருக்குனா இந்த இடத்துல டாட் வச்சுக்கோங்க, 3a சைன், 3ல் 1 கழிச்சா 2 டீட்டா இன்ட்டு டி டீட்டா பை டீட்டா, அதாவது சைன் டீட்டாவை டீட்டாவை பொறுத்து வகையிட்டோம்னா காஸ் டீட்டா, காஸ் டீட்டா. அவ்வளோதான், முடிஞ்சது. இப்போ பாருங்க, நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், டிஒய் பை டிஎக்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். டிஒய் பை டிஎக்ஸ் என்ன செய்யணும், டிஒய் பை டி டீட்டா அங்கே இருக்கு பாருங்க, இதை வகுக்கணும். எதை கொண்டு, டிஎக்ஸ் பை டி டீட்டா கொண்டு வகுக்கணும். அப்போ இது 2 கேன்சல் ஆகி நமக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். ஈக்குவல் டு பாருங்க, டிஒய் பை டிடி இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 3a சைன் ஸ்கொயர் டீட்டா இன்ட்டு காஸ் டீட்டா பை டிஎக்ஸ் பை டீட்டா இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இதுதான் டிஎக்ஸ் பை டீட்டா மைனஸ் 3a காஸ் ஸ்கொயர் டீட்டா இன்ட்டு சைன் டீட்டா. இப்போ பாருங்க, ஈக்குவல் டு 3a கேன்சல், மைனஸ் கேன்சல் ஆகல, மைனஸ் அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்க, இந்த சைன் டீட்டாவும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆகும், இந்த காஸ் டீட்டாவும் இந்த ஸ்கொயரும் கேன்சல். மிச்சம் என்ன இருக்கு, சைன் டீட்டா பை காஸ் டீட்டா, சைன் டீட்டா பை காஸ் டீட்டா, இதான் மிச்சம் இருக்குது. மைனஸ் ஈக்குவல் டு மைனஸ் சைன் பை காஸ்னா டேன் டீட்டா, அப்போ மைனஸ் டேன் டீட்டா. இதான் என்னது, நமக்கு தேவையான டிஒய் டிஎக்ஸோட மதிப்பு. அடுத்தது லாஸ்ட், இது 4வது பார்க்கலாமா பாருங்க. 4வது இது முதல்ல கொடுத்துருந்து எடுத்து எழுதுவோம், எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு டீட்டா மைனஸ் சைன் டீட்டா. ஒய் பாருங்க, ஒய் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு 1 மைனஸ் காஸ் டீட்டா. சரியா, இதுவும் என்னது தான், பேராமெட்ரிக் ஈக்குவேஷன், துணை அலகு சார்பு, ஈக்குவேஷனில் சார்பு. சரியா, துணை அலகு சார்பு பேராமெட்ரிக் ஃபங்க்ஷன். இப்போ பாருங்க, இங்கேயும் டீட்டா தான் இருக்குது, அப்போ டீட்டாவை பொறுத்து வகையிட, டீட்டாவை பொறுத்து வகையிட வகையிடலாமா. எக்ஸை டீட்டாவை பொறுத்து வகையிட்டா டிஎக்ஸ் பை டி டீட்டா. இந்த ஏ பாருங்க பெருக்கல் இருக்குது, அது அப்படியே தான் வரும். இந்த இடத்துல பாருங்க, டீட்டாவை பொறுத்தே வகையிட்டா 1 மைனஸ் சைன் டீட்டாவை நம்ம வகையிட்டோம்னா காஸ் டீட்டா. இது முடிஞ்சுது, அவ்வளோதான், இதுக்கு மேலே எதுவும் செய்ய முடியாது. இங்கே வாங்க, டீட்டாவை பொறுத்து வகையிட, டீட்டாவை பொறுத்து வகையிட, ஒய்யை டீட்டாவை பொறுத்து வகையிட்டா டிஒய் பை டி டீட்டா. இந்த ஏ வந்து பெருக்கில் தான் இருக்குது, அதனால் அப்படியே வந்துடும். 1 நம்ம வகையிட்டா மாறிலி 0 மாறிடும், மைனஸ் அப்படியே வந்துடும். காஸ் டீட்டாவை நம்ம வகையிட்டோம்னா மைனஸ் சைன் டீட்டா, காஸ் டீட்டா வகையிட்டா மைனஸ் சைன் டீட்டா ஈக்குவல் டு ஏ இன்ட்டு மைனஸ் மைனஸ் ப்ளஸ் சைன் டீட்டா. சைன் டீட்டா கூட 0 கூட்டா என்ன வரும், சைன் டீட்டா தான் வரும். இதான் என்னது, டிஒய் பை டி டீட்டா. இப்போ பாருங்க, நமக்கு என்ன வேணும், டிஒய் பை டிஎக்ஸ் வேணும். டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு எதை கொண்டு வகுக்கணும்,
டிஒய் பை டி தீட்டாவை டிஎக்ஸ் பை டி தீட்டாவை கொண்டு வகுத்துட்டா போதும். இப்போ பாருங்க, ஈக்குவல் டு டிஒய் பை டி தீட்டா அங்கே இருக்குது பாருங்க, என்ன இருக்குது? ஏ சைன் தீட்டா பை இங்கே என்ன இருக்குது? டிஎக்ஸ் பை டி தீட்டா ஏ இன்ட்டு 1 மைனஸ் காஸ் தீட்டா. இந்த இடத்துல பாருங்கள், எது எது கேன்சல்? ஏவும் ஏவும் கேன்சல். மிச்சம் இருக்கிறது என்ன இருக்குது? சைன் தீட்டா பை 1 மைனஸ் காஸ் தீட்டா. இதான் என்னது? நமக்கு தேவையான டிஒய் பை டிஎக்ஸோட மதிப்பு. நீங்கள் இதோட நிறுத்திட்டாலும் உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. ஆனால் புக்கில் என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா, ஃபார்முலா, அதான் முக்கோணவியல் திரிகோணமிதி ஃபார்முலாவை பயன்படுத்தி இன்னும் 2 ஸ்டெப்பு கொண்டு வந்திருப்பாங்க. என்ன அப்படின்னா, சைன் தீட்டாவுக்கு ஃபார்முலா. இந்த சைன் தீட்டாவுக்கு ஃபார்முலா என்னென்னா 2 சைன் தீட்டா பை 2 இன்ட்டு காஸ் தீட்டா பை 2. இந்த ஃபார்முலா பயன்படும். சைன் தீட்டாவுக்கு போல் இந்த ஃபார்முலா 2 சைன் தீட்டா பை 2 இன்ட்டு காஸ் தீட்டா பை 2. அதே மாதிரி 1 மைனஸ் காஸ் தீட்டாவுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னென்னா 2 சைன் ஸ்கொயர் தீட்டா பை 2. சரியா? சைன் தீட்டாவுக்கு இது ஃபார்முலா, 1 மைனஸ் காஸ் இது ஃபார்முலா. இப்போ பாருங்கள், எது கேன்சல்? ரெண்டும் கேன்சல். இந்த சைன் தீட்டா பை 2 இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். மிச்சம் என்ன இருக்குது பாருங்கள்? காஸ் தீட்டா பை 2 பை இந்த ஸ்கொயர் மட்டும்தான் கேன்சல் ஆகிருக்கு. அப்போ என்ன வரும்? சைன் தீட்டா பை 2 இருக்கும். லாஸ்ட் ஆன்சர் பாருங்கள், ஈக்குவல் டு காஸ் பை சைன் அப்படின்னா காட் தீட்டா பை 2. இதான் என்னது? நமக்கு தேவையான டிஒய் பை டிஎக்ஸ். இதோட இந்த கணக்கும் முடிந்தது. நன்றி.